ஞானவிஹீன சர்வமதேன பஜதின முக்திம் ஜன்மசதேன. ஆனால் இது எல்லாத்தையுமே செய்த பிறகும் அந்த பிரம்மத்தை பற்றிய அந்த இறைவனை பற்றிய ஞானம் இல்லை என்றால் அவர் எப்படி இருக்கிறார், அவரை நாம் எப்படி சென்று அடைவது, அவருக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பு என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் ஒருத்தர் இருந்தால் அந்த ஞானம் இல்லாத ஒருத்தருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து முக்தி கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது என்று சொல்றார். அதனால் கங்கையில் நீராடினாலும் சரி, தானங்கள் பல செய்தாலும் சரி, நல்ல உறுதிமொழிகள் எடுத்தாலும் சரி, ஆனால் அந்த பிரம்மத்தை பற்றிய இறைவனை பற்றிய ஞானம் இல்லை என்றால் இது அனைத்துமே வீணாக போய்விடும் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம பக்த மாதவதாசனின் கதை என்ற தலைப்புல ஒரு நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை வங்காளத்தில் நடக்கும் ஒரு கதையாக இருக்கு. அங்க பெங்கால்ல மாதவதாசன் என்கிற ஒரு நபர் இருக்கார். இந்த நபருக்கு திருமணமாகி ஒரு இல்லத்தரசராக இருக்கிறார் அவர். அப்படி இருக்கும் இவரோட மனைவி ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டாளாம். தன்னோட மனைவி மேல ரொம்ப அன்பு செலுத்தி ரொம்ப பாசம் வைத்திருந்த மாதவதாசனுக்கு இந்த ஒரு விஷயமானது மனதை ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தலாம். தன்னோட மனைவி இறந்து போனது. இந்த ஒரு மனைவி இறந்துட்டா என்கிற செய்தியை கேட்ட உடனே மாதவதாசனோட அந்த துக்கம் எல்லை கடந்து போகி, இனிமே நான் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் இந்த இந்த ஒரு வீட்டில் என்னால் வசிக்க முடியாது, என்னுடைய மனைவி இல்லாத இந்த இடத்தில் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஜெகநாதன் என்று அழைக்கப்படுகிற கிருஷ்ணன் அவருடைய ஆலயத்திற்கு, அவரோட அந்த கோவிலுக்கு செல்கிறார் நம்மளோட மாதவதாசன். அங்கேயே சென்று நம்மளோட கிருஷ்ணருக்கு திருப்பணிகள் பல செய்து அந்த இடத்திலேயே தன்னோட வாழ்நாளை கழிக்கலாம் என்று ஆசைப்படுறாராம் நம்மளோட மாதவதாசன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இந்த விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும்போது அவர் பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வர்றதாம் கிருஷ்ணரை நோக்கி. எந்த இடத்தில் பார்த்தாலும் அந்த கிருஷ்ணரையே, எந்த இடத்தில் பார்த்தாலும் அந்த ஜெகநாதரையே பார்த்து கொண்டிருக்கிறாராம் நம்மளோட மாதவதாசர். இப்படி திரும்பும் திசையெல்லாம் அந்த அந்த ஒரு மாதவனை, அந்த ஒரு கிருஷ்ணரை பார்த்து கொண்டே இருப்பதால் இவர் ஒரு பெரிய பக்தர் என்று அங்க இருக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கும் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருந்தார். இப்படி இருந்த இவரோட பக்தியானது, நம்ம மாதவதாசரின் பக்தியானது அந்த இறைவனாகிய கடவுளாகிய கிருஷ்ணரையே ரொம்ப மன உருகச் செய்தராம் அந்த ஒரு பக்தி. இவ்வளவு ஒரு பக்தியோட இருந்த இந்த மாதவதாசனோட வாழ்க்கையில அடுத்து நடக்க போற சம்பவங்கள் என்னென்ன, இந்த கோவில்ல அவர் அடுத்து செய்த விஷயங்கள் என்னென்ன, இந்த கதை மேலும் நகர்றது.